வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கர்ண துரோகத்தை வீழ்த்துவதில் மிகப்பெரிய பங்காற்றியவரும் ஈழாயுத போராட்டத்தில் குறிப்பாக தென் தமிழீழ போராட்ட களத்தின் ஒரு முக்கிய தூணாக இருந்த கேர்னல் ரமணன் அவர்களை பற்றி தான் இங்கு பார்க்க போறோம். அதாவது இவர் எப்படி போராட்டத்திற்குள் வருகிறார், போராட்டத்தில் இவரது பங்கு என்ன, இவரது வீரச்சாவு உட்பட இவரை பற்றி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கட்சி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆரம்ப காலம். கேர்னல் ரமணன் அவர்கள் 1965ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14 அன்று பழுகாமம் பகுதியில் பிறந்தார். பழுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயத்தில் தனது பள்ளி கல்வியை முடித்தார். மூத்த உறுப்பினர் அருணா அவர்கள் புலிகளின் மட்டக்களப்பு பொறுப்பாளராக இருந்தபோது இவர் புலிகளின் உதவியாளராக செயல்பட்டு கொண்டிருந்தார். 1986ஆம் ஆண்டு, அதாவது மற்றொரு மூத்த தளபதி லெப்டினன்ட் கேர்னல் குமரப்பா அவர்கள் மட்டக்களப்பு பொறுப்பாளராக இருந்தபோது இவர் 1986ஆம் ஆண்டு முழுநேர போராளியாக இயக்கத்தில் இணைந்து விடுகிறார். இவரை தொடர்ந்து இவரது ஒரு அண்ணனும் இயக்கத்தில் இணைந்து விடுகிறார். அதே போல EPRLF அமைப்பில் இயங்கி வந்த இவரது இன்னொரு அண்ணனும் இவரை தொடர்ந்து புலிகள் அமைப்புக்குள் வந்து விடுகிறார். அது மட்டுமல்ல, இவரது ஒரு தங்கையும் போராளியாக இருந்தார். அதனோடு சேர்த்து இவரது ஒரு தம்பியும் தமிழீழ காவல்துறையில் பணியாற்றினார். 1986ஆம் ஆண்டு இயக்கத்தில் இணைந்த இவருக்கு கஞ்சிக்குடிச்சாறு காட்டில் நடத்தப்பட்ட மட்டக்களப்பு 3வது பயிற்சி பாசறையில் இராணுவ பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சி முடித்த இவர் புகழ்பெற்ற தளபதி ரீகன் அவர்களின் கீழ் இயங்க ஆரம்பித்தார். இவரது முதல் கள அனுபவம் அம்பிலவான் துறையில் இந்திய படைகளுக்கு எதிராக இருந்தது. அதன்பின் பல சண்டைகளில் பங்கு பெற்ற இவர் ஒரு அணியை வழிநடத்தி பழுகாமம் பகுதியில் வைத்து இந்திய ரோண்ட் அணி ஒன்றின் மீது வெற்றிகரமான தாக்குதல் நடத்தி இயக்கத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். அதே போல கொக்கடிச்சோலை பகுதியில் இருந்த ஒரு இந்திய இராணுவ பங்கரை வெற்றிகரமாக அளித்திருந்தார். 1990ஆம் ஆண்டு இந்திய படைகள் ஈழத்தை விட்டு சென்ற பின் இவர் பிற்காலத்தில் புலிகளின் வெளிக்கல புலனாய்வுத்துறையில் புகழ்பெற்ற தளபதிகளில் ஒருவராக உயர்ந்த நியூட்டன் அவர்களோடு இவர் இயங்க ஆரம்பித்தார். அதே போல பிற்காலத்தில் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பிரிகேடியர் பொட்டம்மான் அவர்களிடமும் இவர் புலனாய்வு பயிற்சியை பெறுகிறார். இதை பற்றி பின்பு நினைவு கூர்ந்து பேசிய பிரிகேடியர் பொட்டம்மான் அவர்கள் கேர்னல் ரமணன் அவர்களது திறனை பார்த்து அவரை மத்திய புலனாய்வு துறைக்குள் உள்வாங்க விரும்பியதாகவும், ஆனால் சூழல் காரணமாக இவரை மட்டக்களப்பு புலனாய்வுத்துறையிலே இயங்க விட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். அதேவேளை இவர் புலனாய்வுத்துறையோடு சேர்த்து இவர் சண்டை காலத்திலும் இயங்கினார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது ஜெயந்தன் படையணி உருவாக்கப்பட்ட போது அதில் இவர் இணைக்கப்படுகிறார். 1993ஆம் ஆண்டு பூநகரின் தளம் மீதான தவளை பாய்ச்சல் நடவடிக்கை, ஓயாதலைகள் 1, 2, 3 ஆகிய இராணுவ நடவடிக்கைகளில் இவர் பங்கு பெற்றிருந்தார். விநியோகம். மட்டக்களப்பு புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருந்த நிசாம் அவர்களுக்கு துணை தளபதியாக இவர் 2001ஆம் ஆண்டு வரை இயங்கினார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது 2001ஆம் ஆண்டு நிசாம் அவர்கள் இராணுவத்தின் ஆழ ஊடுருவும் அணியின் தாக்குதலில் வீரச்சாவடைகிறார். புலிகளின் வெளிக்கல புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் கேர்னல் சார்ல்ஸ் அவர்கள் வன்னியை பின்தளமாக அமைத்து இயங்கிய அதேவேளை மட்டக்களப்பை பின்தளமாக வைத்து நியூட்டன் அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வவுனியாவில் தளம் அமைத்து இன்னொரு தளபதி விநாயகம் அவர்கள் கொழும்பில் தாக்குதலுக்கு தேவையான போராளிகளையும் இராணுவ ஆயுதங்களையும் விநியோகம் நடத்தி வந்த நிலையில் அதே வேளையை மட்டக்களப்பில் ரமணன் அவர்கள் நடத்தியிருந்தார். இதை பற்றி நாம் விநாயகம் அவர்களது வீடியோவில் பார்த்திருக்கிறோம். அதாவது மட்டக்களப்பு ஊடாக கொழும்புக்கு போராளிகளையும் ஆயுதங்களையும் ரகசியமாக அனுப்பி வைப்பார். 1997ஆம் ஆண்டு ஜேசுகூர் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட பின் இராணுவம் முல்லைத்தீவு கடற்கரை முதல் மன்னார் கடற்கரை வரை ஒரு நீண்ட காவல் வெளியை அமைத்திருந்தது. இதனால் வன்னியிலிருந்து கொழும்புக்கான புலிகளின் நேரடி ரகசிய விநியோகம் தடைப்பட்டது. இதனால் கேர்னல் சார்ல்ஸ் அவர்களும் மட்டக்களப்புக்கு நகர்த்தப்படுகிறார். அவர் அங்கிருந்தே இயங்க ஆரம்பிக்கிறார். இப்பொழுது தளபதி நியூட்டன், தளபதி சார்ல்ஸ் என கொழும்பு பகுதியில் இயங்கிய புலிகளின் பல ரகசிய அணிகள் தாக்குதல் நடத்த ரமணன் அவர்களின் விநியோக நடவடிக்கைகள் பிரதானதாக இருந்தது. 2001ஆம் ஆண்டு மட்டு அம்பாறை புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் நிசாம் அவர்கள் இராணுவத்தின் ஆழ ஊடுருவும் அணியின் தாக்குதலில் வீரச்சாவு அடைந்த பின் துணை தளபதியாக இருந்த கேர்னல் ரமணன் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுகிறது. கருணாவின் வீழ்ச்சி. 2004ஆம் ஆண்டு கருணா பிரிவை அறிவித்த போது கிழக்கில் இருந்த தளபதிகள் பலருக்கு அது அதிர்ச்சியாக இருந்ததோடு ஆரம்பத்தில் கருணாவுக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்க அனைவரும் தயங்கியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது மட்டம்பாறை மாவட்ட புலனாய்வுத்துறை பிரிவு பொறுப்பாளராக இருந்த கேர்னல் ரமணன் அவர்களும் அவ்வாறு தயங்கி நின்றவர்களில் ஒருவர் ஆவார். மட்டு அம்பாறை பிரிவில் புலிகள் தலைமைக்கு விசுவாசமாக உள்ளவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட பலர் மட்டு அம்பாறை புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்டனர். கேர்னல் ரமணன் அவர்கள் கருணாவின் திட்டத்தை அறியவே ஆரம்பத்தில் அவரோடு நின்றதாகவும் சிலர் கூறுவதுண்டு. இவர் தலைவரின் விசுவாசி என்பது கருணாவுக்கு தெரிந்திருந்தது என்பதும் சிலர் கூறுவதுண்டு. அதற்கேற்றப்பட ஒரு கட்டத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக கேர்னல் ரமணன் அவர்கள் அவர் கைது செய்து வைத்திருந்த புலிகளின் தலைமைக்கு விசுவாசமாக கருதப்பட்ட போராளிகளையும் தளபதிகளையும் விடுதலை செய்து வன்னிக்கு நகர்கிறார். அவரை பின் தொடர்ந்து பிரிகேடியர் ரமேஷ்,
கரிகாலன் என பல முக்கிய தளபதிகள் கர்ணா வெட்டு புலிகள் பக்கம் வந்து விடுகின்றனர். பின் வேர்கள் பகுதியில் இருதரப்புக்குள் நடந்த சண்டைக்கு முன்பே பல போராளிகளை கர்ணா பக்கம் ஊடுருவ செய்து வேர்கள் பகுதியில் கர்ணாவின் பாதுகாப்பு வியூகத்தை உடைக்கிறார். இதனால் பிரிகேடர் சொன்னம் அவர்கள் தலைமையிலான புலிகளின் அணிகள் கர்ணா படையை எளிதாக வீழ்த்துகின்றனர். அது மட்டுமில்லை, இந்த விஷயத்தில் இராணுவ தலையிடக்கூடாது, ஏனெனில் இது புலிகள் அமைப்புக்குள் நடக்கும் ஒரு உள்பிரச்சனை என்பதால் இராணுவம் தலையிலிருந்து வேடிக்கை மட்டுமே பார்க்க வேண்டும், இல்லையெனில் நாங்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து பின் வாங்கிவிடுவோம் என்று புலிகள் எச்சரிக்கை விடுத்ததாகவும் இதனால் அரசு இராணுவத்தை அமைதி காக்க கூறியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இராணுவ கட்டுப்பாட்டு பகுதி ஊடாக புலிகள் எக்காலத்திலும் வரமாட்டார்கள் என்று எண்ணிய கர்ணா தரப்பு அந்த பகுதி ஊடாக புலிகளின் தாக்குதல் அணிகள் வருவதைக் கண்டு அதிர்ந்து போனர். அவ்வாறு முதலாக தனது அணியோடு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதி ஊடாக சென்று கர்ணா குழுவை பக்கவாட்டாக சென்று தாக்கியவர் கேர்னல் ரமணன் அவர்களே ஆவார். இவ்வாறு முதலில் ஆதரவாக நிற்பது போல நின்று பின்பு முக்கிய தளபதிகளை வன்னிக்கு தப்பவிட்டது. பின்பு வேறுகள் முன்னரங்கில் கர்ணா ஆதரவு படைகளுக்குள் புலிகளை ஊடுருவ செய்து அவர்களின் பாதுகாப்பு யூகத்தை உடைத்து பின்பு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதி ஊடாகவே வந்து பின்பக்கமாக கர்ணா படையை சுற்றி வளைத்தது என கர்ணாவின் வீழ்ச்சியில் பெரும்பங்காற்றியவர் கேர்னல் ரமணன் அவர்கள் ஆவார். இதனோடு நில்லாமல் தனது புலனாய்வு பணியை தொடர்ந்து புலிகளுக்கு எதிராக இயங்கிய கர்ணா ஆதரவு உறுப்பினர்களை தொடர்ந்து வேட்டையாடி கொண்டிருந்தார். இதில் குறிப்பிடத்தக்கது, கொழும்புக்கு வெளியில் கொட்டாவ பகுதியில் ஒரு ரகசிய சேஃப் ஹவுஸில் தங்கியிருந்த கர்ணாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய கூகணேசன். இவர் புலிகள் அமைப்பில் மட்டம்பாறை மாவட்ட முதலீட்டுத்துறை பொறுப்பாளராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூகணேசன் உட்பட 8 கர்ணா ஆதரவு ஆட்களை ரமணன் அவர்களின் தலைமையிலான மட்டம்பாறை புலனாய்வுத்துறை 2004ஆம் ஆண்டு ஜூலை 25 அன்று அளித்தது. அது மட்டுமில்லை, கர்ணா பிரிவின் பின் போராட்டத்தை விட்டு விலகி சென்ற பல மட்டம்பாறை மாவட்ட போராளிகளை டிராக் செய்து மீண்டும் இயக்கத்தில் இணைத்தார். தொடர்ந்தும் மட்டம்பாறை மாவட்ட புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருந்த இவரை 2006ஆம் ஆண்டு தலைவர் இவரை மட்டம்பாறை மாவட்ட துணை இராணுவ தளபதியாக பதவி உயர்வை வழங்கினார். இறுதி நாட்கள் 2006ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் கிட்டத்தட்ட தொடங்க இருந்த காலகட்டத்தில் மட்டம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதியாக பிரிகேடர் பானு அவர்களும் மட்டம்பாறை இராணுவ தளபதியாக கேர்னல் நாகேஷ் அவர்களும் அவருக்கு துணை தளபதியாக கேர்னல் ரமணன் அவர்களும் இருந்தார். அது மட்டுமில்லை, 2004ஆம் ஆண்டு கர்ணா பிரிவின் பின் அவர் வகித்து வந்த மட்டம்பாறை புலனாய்வுத்துறை பொறுப்பும் அவரிடமே இருந்தது. புலனாய்வு பிரிவில் கீர்த்தி அவர்கள் இவருடன் இயங்கினார். நாகேஷ் அவர்களும் கீர்த்தி ஆகிய இருவரும் வரலாற்று சிறப்புமிக்க ஆனந்தபுரம் சமரில் வீரச்சாவு அடைந்தனர் என்பதை நாம் அந்த வீடியோவில் பார்த்திருந்தோம். குறிப்பாக கீர்த்தி அவர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட புலிகளின் எல்லா தளபதிகளும் பெரும்பாலான போராளிகளும் வீரச்சாவு அடைந்த நிலையில் ஆனந்தபுரத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை சண்டையை வழிநடத்தி கடைசியாக வீழ்ந்த தளபதி கீர்த்தி அவர்கள் ஆவார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 2006ஆம் ஆண்டு கேர்னல் ரமணன் அவர்கள் புலிகளின் முன்னரன்களை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். மாலை 5 மணி அளவில் அவர் வவுனத்தீவு பகுதியில் இருந்த எல்லை பகுதியில் புலிகளின் நிலைகளை மேற்பார்வையிடும் போது சுமார் 5:30 மணி அளவில் எதிர் திசை, அதாவது இராணுவ காவல் அரண் பகுதியில் இருந்து ஸ்னைப்பர் ஒருவனின் ரவை இவரது தலையை பதம் பார்க்கிறது. போராளிகள் உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கி காப்பாற்ற எடுத்த முயற்சி பலன் தரவில்லை. இராணுவம் இந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று கூற இந்த வாய்ப்பினை கர்ணா பயன்படுத்தி கொண்டு நாங்கள் தான் இதனை செய்தோம் என்று கூற ஆரம்பித்தனர். இவரது வீரச்சாவுக்கு பின் இவருக்கு கேர்னல் நிலை வழங்கப்பட்டது. இவரது வித்துட்டல் மே 24 அன்று மட்டக்களப்பிலே விதைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.